ஸோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட். இது கடைசியாக ஒரு பீக்கப் எடுத்தது. ஸோ இந்த 21,307ங்கிறது மாறிட்டே இருக்கும். ஒரு 500, 300, 200 மெகாவாட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜென்ரேஷன் மூலமாக, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ தெர்மல், அப்புறம் நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய சொந்த டிஎன்இபியோடைய கார்பரேஷனுடைய ஜென்ரேஷனுடைய இது மூலியமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்கிறாங்கல்ல, அதாவது சோலாரு, விண்டு, இப்போ கேப்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம். வெளியிலேருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம அதில் சைடில் போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஆவரேஜ் ப்ரைஸ் தான். நம்ம வந்து ஒரு சில வெண்டர்கிட்ட மாற்றி வாங்குவோம். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிபெண்டன்ட்டில் வந்து 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். வெண்டுக்கு வந்து ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் ₹6.11 வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதை விட ₹6.50. ஸோ இதெல்லாம் ஆவரேஜாக நம்ம இந்த ப்ரைஸுக்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. அதே போல் மத்திய தொகுப்பில் வேறு மாநிலங்கள்லேருந்து வர்ற இது வந்து எவ்வளோ வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா 13,566 மெகாவாட் வந்து நம்ம வெளியிலேருந்து மத்திய தொகுப்புலேருந்து வாங்குகிறோம். என்னென்ன ரேட்டுக்கு வாங்குகிறோன்னு பார்க்குறோம். இதில் நமக்கு ரொம்ப வித்தியாசம் வரக்கூடிய ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஓப்பன் ஆக்சஸ். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ₹6.76 ஆவரேஜ். பட் அந்தந்த நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பீக்கில் ₹17, ₹20 அந்த மாதிரி பீக்கிலலாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்போ சாயந்தரத்துக்கு மேலே சோலாரும் ஒரு சில மாதங்களில் விண்டும் நின்றோம். அப்போ பீக் அவர் இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஆனால் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹17, ₹18, ₹20 ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கப்போ பீக்கில் மத்திய தொகுப்பில் எவ்வளோ இருக்கோ பீக்கில் வாங்கியிருக்கோம். இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஸோ இது ரெண்டு தான் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து இந்த 3000 மெகாவாட் வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மூலியமாகவும், எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் ₹8.91 இது டெய்லி வாங்குறது. ஸோ இது ரெண்டு தான் அதிகப்படியான செலவினங்களை நம்ம மத்திய தொகுப்புலேருந்து வருது. ஸோ ஒரு சிலதில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதன் மூலியமாக எவ்வளோ வந்து நம்ம வெளியில் வாங்குறோம். ஸோ இதான் நம்ம வந்து இப்போ இருக்கிற நம்மளுடைய மின்சார தேவை இந்த 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிகிட்டு இருக்கோன்ற நம்ம வந்து சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3,495 வந்து நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜென்ரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்போ எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷனு இதெல்லாம் வச்சு மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோம். நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளோ வச்சு கேஸு இவ்வளோ மூலமாக 3,495 தான். இது மாறிட்டே இருக்குது. இப்போ தெர்மலில் வந்து கடந்த வாரம் வந்து 4,000க்கு மேலே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோடைய எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளோ தான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய டிஎன்இபி ஜென்ரேஷன் மூலமாக நம்ம மீட் அவுட் பண்ணுறது. இன்டர்ஸ்டேட் மூலிமா நம்மளுடைய பர்ச்சேஸ் வந்து 4,246 மெகாவாட்டு. மத்திய தொகுப்புலேருந்து வர்றது வந்து 13,566. இப்படி தான் நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ வந்து நம்ம பர்ச்சேஸ் நடக்குது. இதில் பெரிய லெவலில் கேப் இருக்குது அந்த ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸஸும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம வந்து டெய்லி வாங்குகிற பர்ச்சேஸும் தான் ஹை. இது வந்து நம்ம ஆவரேஜ் போட்டிருக்கோம். மொத்த ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கான ஒரு மாதத்துக்கான அந்த நாளுக்கான ஆவரேஜ். பட் அந்தந்த அவருக்கு இது மாறும். 16, 17 ஒரு சில காலகட்டங்கள் ₹21 வாங்கியிருக்காங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்லிப் அடுத்தது போங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இப்போ நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்தில் சின்ன லீக்கேஜஸ் ஆகுது சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இந்த ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கிறதையும் சரி பண்ணுறதுக்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கோம். ஸோ அதன் மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ₹8.91 இருக்கிறத வந்து நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டு ₹6, அதாவது செவரல் இந்த 2வது பிளாக்ல உங்களுக்கு தெரியும் 1000 மெகாவாட்டு நம்ம வந்து ₹6 இந்த மாதிரி மாற்றி வாங்க முயற்சிகளை செய்துட்டு வரோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ₹215 கோடி நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த ரெண்டு செக்டாரை மட்டும் இப்போ உடனே மாற்றுறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக ஒரு ₹215 கோடி சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு மாதத்திற்கும். ஸோ அந்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் மாற்றிட்டு போடுறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில வாரங்களில் இதுக்கான ப்ராக்ரஸ் இதெல்லாம் தனித்தனி கான்ட்ராக்ட் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்டை போட சொல்லி நம்ம வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லி அதெல்லாம் முடித்து நம்ம வந்து இதன் மூலமாக இதை ரெண்டையும் மாற்றுறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அடுத்தது